சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, வீட்டில் சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்லவர்களை பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? இளம் புனிதர்களை தெரியணுமா? இது கண்ணாட கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணாட கண்மணிகளே. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் வீக் நம்ம டாம் அந்த விஷயம் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஹலோ ஜெனிலியா, நீ எப்படி இருக்க? ஹாய் சாம், நான் சூப்பராக இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் நாம மீட் பண்றோம். ஆமாம் சாம். ஆமாம், நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன ஜெனிலியா, நானும் சூப்பரா இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன பார்க்குறது ரொம்ப எளிமையாக இருக்க? எனக்கு எப்பவுமே எளிமை தான் ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா. என்ன சாம், நீ வேற மாதிரி பதில் சொல்லுவேன்னு நினச்சா எனக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துட்ட. அப்படியெல்லாம் இல்லை ஜெனிலியா, ஆனா நம்ம எளிமையோட வாழ்றது நமக்கு ரொம்ப நல்லது. சூப்பரா சொன்ன சாம். இதே மாதிரி நீ எல்லாத்தையும் தத்துவமா சொல்லு. அதுக்குள்ளேயும் வா, நம்ம இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அற்புதம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு சாப்பிட கொடுத்து ஒரு மிகப்பெரிய புதுமைய செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க இயேசு கூட சேர்ந்து விளையாடி ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அப்போ நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சாங்க. இயேசுவும் அவரோட சீடர்களை படகேறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போங்கன்னு சொன்னாரு. சீடர்களும் படகை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போக தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு தனிமையில ஜெபம் பண்றதுக்காக பக்கத்துல இருந்த மலைக்கு போனாரு. சீடர்களும் படகுல ஏறி அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு கிளம்பிட்டாங்க. இரவு நேரம் நெருங்கினப்ப கடல்ல காத்து வீச ஆரம்பிச்சது. கடல் தண்ணியும் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி அந்த கடல் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. அந்த கடல் சீற்றத்துல படகு தடுமாற ஆரம்பிச்சது. படகுல இருந்த சீடர்கள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கடல் நடுவுல யாரோ நிக்கிற மாதிரி இருந்தது. அத பார்த்ததும் சீடர்களுக்கு கடல்ல பேய் நின்ன மாதிரி தெரிஞ்சது. எல்லாரும் பேய் பேய்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையில அந்த உருவம் பேய் இல்ல, இயேசு கிறிஸ்து தான் கடல்ல நடந்து வந்துட்டு இருந்தாரு. சீடர்கள் பயத்துல உறைஞ்சு போயிருந்தத பார்த்த இயேசு, துணிவோடு இருங்க, நான் தான், அஞ்சாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பேதுரு இயேசு கிட்ட, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா நானும் கடல் மேல நடந்து உங்ககிட்ட வர ஆணையிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இயேசுவும் வா அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு படகுல இருந்து கடல்ல குதிச்சு இயேசுவை பார்த்து நடந்து வர ஆரம்பிச்சாரு. கடல் தண்ணியில அவரு மூழ்கவே இல்ல. திடீர்னு பேதுருவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. சுத்தி புயல் வீசுது, நாம வேற தண்ணியில நடந்து போயிட்டு இருக்கோம், மூழ்கிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு கீழே பார்த்தாரு. உடனே பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இயேசு பேதுருவோட கைய பிடிச்சு, நம்பிக்கை கொண்டியவனே ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு தூக்கி விட்டாரு. உடனே அந்த கடல்ல சீற்றம் எல்லாமே குறைஞ்சு நல்லா அமைதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இயேசுவும் பேதுருவும் அந்த படகுல ஏறி சீடர்களோட அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போனாங்க. ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தாச்சுல சாம்? ஆமா, அருமையா இருந்துச்சு. சரி, ஏதோ எலும்பேன்னு பேசியிருந்தாலும் அது என்னது? ஆமா ஜெனிலியா,
எளிமையா வாழணும். நமக்கு தேவைக்கு அதிகமா இருக்கிற பொருட்களை பிறருக்கும் கொடுத்து உதவணும். ஆமாம் சாம், கரெக்டாக சொன்னேன். நம்ம மித்தவங்களுக்கு gift கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அப்பா. ஆமா ஜெனிலியா, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறத விட இன்னும் அதிகமா நம்ம ஏசப்பா நமக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. ஆமாம் சாம். சரி, நீ யாருக்காச்சும் அப்படி ஹெல்ப் பண்ணிருக்கியா? நான் பண்ணியிருக்கேனே. சூப்பர் ஜெனிலியா, இந்த வயசுல இருந்தே நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறத அந்த பக்குவம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தான் நம்ம வளர வளர அந்த பழக்கமும் நம்ம கூட சேர்ந்து வளரும். ஓகே சாம், நெக்ஸ்ட் என்ன? அடுத்ததா என்ன, இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்க்க போறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாண்டுகள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். திருப்பாடல்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 91. இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிலையில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே புகலிடம், என்னால் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று ஒருப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கணில் என்றும் ஒன்றளிக்கும் கொள்ளை நோயில் என்றும் தப்பியிருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய திருப்பாடல்கள் 1. நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாழ்வின் குழுவிலில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சிருப்பவர், அவரது சட்டத்தின் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். நீரோடே ஓரம் நடப்பட்ட மனம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கடி தட்டும் என்று பசுமையா இருக்குமா மத்து கொப்பாவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவார். பொல்லார் நீதி பின்போது நிலைநிற்க மாட்டார், பாவிகள் நேர்மையான மன்றத்தில் இடம் பெறா. நேர்மையான நிதியை ஆண்டவர் கற்றுக் கொள்வார், பொல்லாரின் வழி அழிவை தருமாமே. திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறை இல்லை. பசும்புல் வேர் மீது அவர் என்னை நிற்பார செய்வார், அமைதியான நீரை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துழைப்பார், தாம் பேர் எப்ப நீதிவர்கள் நடத்திடுவார். மேலும் சாவி இரசுல் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீ நெல்லோடு இருப்பதால் நான் எத்திக்கும் வஞ்சினேன். உன் கோலம் நெறிகளும் என்னை தேற்றும், என் எதிரிகளின் கண் முன்னே என் விரும்பிய பணி செய்கின்றேன். என் தலையில் நலம் தைலம் பூசினேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் மர்மமும் பேரன்பும் என்னை போல சூழ்ந்து வரும். நானும் அதன் நேரத்தில் நெருநாள் வந்திருப்பேன். ஆமேன். கையெல்லாம் கஷ்டம், மனசெல்லாம் கஷ்டம், சொல்லவும் வார்த்தை இல்லே. வைத்தியம் பார்த்தோம், செலவெல்லாம் செஞ்சும் கொஞ்சமும் சுகமே இல்லை. மானமும் போச்சு, மரியாதை போச்சு, குஷ்டரோகி என்ற பெயரும் வந்தாச்சு. மானமும் போச்சு, மரியாதை போச்சு, குஷ்டரோகி என்ற பெயரும் வந்தாச்சு. உசுறு அது மட்டும்தான் மிச்சமாச்சு. உசுறு அது மட்டும்தான் மிச்சமாச்சு. கையெல்லாம் கஷ்டம், மனசெல்லாம் கஷ்டம், சொல்லவும் வார்த்தை இல்லே. வைத்தியம் பார்த்தோம், செலவெல்லாம் செஞ்சு கொஞ்சமும் சுகமே இல்லை. வேலைக்காரி சின்ன பொண்ணு பேச்ச கேட்ட நகமான, வேலைக்காரி சின்ன பொண்ணு பேச்ச கேட்ட நகமான. சொஸ்தமாக வேணும்னு தீர்க்கதரிசியம் பார்த்தாரு, சொஸ்தமாக வேணும்னு தீர்க்கதரிசியம் பார்த்தாரு. சொன்னபடி 7 தரம் யோர்தானில் மூழ்கினாரு, சொன்னபடி 7 தரம் யோர்தானில் மூழ்கினாரு. Father, what in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Those who say our daily bread, forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, and deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you among women, and blessed of you, whom Jesus. Holy Mary, Mother of God, pray for sinners now and there at death. Amen. Name of the Father, and of the Son, and the Holy Spirit. Amen. மசில கண்ணியே மாதாவே உண்மை,
நிசாதவல்லதவனி செய்யவாம் வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே உதாவே அத்தாயசே முப்பலா முற்றாள் ஆதி எல்லாதேனி மாதேனி பெற்றாள் வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே. A reading from the Holy Bible. 1 Corinthians chapter 13 verses 4 to 8. Love. Love is patient and kind. Love is not jealous or boastful. It is not arrogant or rude. Love does not insist on its own way. It is not irritable or vengeful. It does not rejoice at wrong, but rejoices in the right. Love bears all things, endures all things. Love never ends. This is the word of the Lord. Thanks be to God. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்திலே காயமாடினேன், காயப்பட்ட நேரத்திலே தகப்பனாடினேன். என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. யார் அந்த இயேசுவை பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு போக போறேனே. யார் அந்த இயேசுவை பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஏச்சுவோடு நீனு வாரியா, என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு ஒன்ன தாரியா. நீனு வாரியா, என் கூட வாரியா, ஏசு சாமிக்கு ஒன்ன தாரியா. நான் இயேசுவோட செல்ல பிள்ளை நானு, உச்சிரோக நானு போக போறேன். இயேசுவோட செல்லை பிள்ளை நானு, உச்சிரோக நானு போக போறேன். யார் அந்த இயேசுவை பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு போக போறேனே. புனித அன்னை தாரசால் 1910 ஆண்டு ஆகஸ்ட் 26 பிறந்தார். அவர் சிறுவது முதல் ஒரு மதர் வாக்கிய வாழ விரும்பினார். அவர் ஒரு சேவை மனப்பான்மை கொன்ற கன்னியாஸ்திரி. தொழுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கு தொண்டு செய்தார். பசியார்ந்தவருக்கு பசியை போக்கினார். பசியார்ந்தவருக்கு பசியை போக்கினார். அம்மா அவர்களுக்கு பத்திரை செய்வது பாரதத்துல மிகவும் வழங்கப்பட்டது. தப்பொழுது புனித பட்டம் பெற்றுள்ள ஒரு கலைஞர் உள்ள புனித ஆவார். பெண்ணிடத்திற்கு பெருமை செய்த அம்மா பணி நாம சொல்ல செய்வோம் நன்றி. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேச என தேற்றவே. பிஞ்சும் நெஞ்சம் மழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சும் நெஞ்சம் மழைக்குது வருவாய் தேவா. சாரது கண்டாலே போதும் இன்னர்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினே கண்டாலே போதும் சுகமென அடைந்திடுமே. எல்லாமே நீதானே இறைவா, எல்லாமே நீதானே இறைவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என தேற்றவே. கொஞ்சம் நெஞ்சம் மழைக்குது வருவாய் தேவா, கொஞ்சம் நெஞ்சம் மழைக்குது வருவாய் தேவா. Mary, did you know that your baby boy would one day walk on water?
Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make in you this child that you deliver will soon deliver you? Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will come as strong with his hand? Did you know that your baby boy will conquer angels strong? This sleeping child you're holding is the great I am. Sakare putte sangan putte kanni kanurangu kanni sutte mulle putte kanne kanurangu nanne madi sauni pinaga devatilagame kanni neem kanurangu ஆடி ஆடிரோ ஆடி ஆடிரோ ஆடி ஆடிரோ ஆடி ஆடிரோ. தந்தை மகன் தூயாரே பேராரே ஆமே இயேசுதேவனே கெஞ்சுவனே ஏசுனார் ஓமே ஆமே. எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அசத்தலா பண்ணிட்டாங்க. ஆமாம் சாம், சூப்பராக பண்ணாங்க. நம்ம ஷோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சூப்பரான விஷயத்த தான் சொன்னோம். ஆமா ஜெனிலியா, அதே மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமாம் சாம், கரெக்டாக சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போலேருந்தே மித்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும், அதே மாதிரி இல்லாதவங்களுக்கும் கொடுத்து வாழணும். சூப்பரா சொன்ன ஜெனிலியா. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் சாம். எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு திங்க் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை பிறருக்கும் கொடுத்து உதவணும். சூப்பராக சொன்ன சாம். வழக்கத்துக்கு மாறா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த என்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ண. ஆமா ஜெனிலியா, எளிமையோட வாழணும், எல்லாருக்கும் கொடுத்தும் வாழணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அதெல்லாம் உங்களுக்கு புரியும் சாம். இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாமே. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மறக்காம அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். டாடா, பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.